ஸ்கோரை தெளிவா பாத்துக்கங்க. ஒன் மோர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் ஓசிசி ஏத்த கோயில் வெர்சஸ் கட்டப்புலி நகர். ஸோ இங்கே ஏத்த கோயில் வந்து டாஸை வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. 5 ஓவர் 5 பவுலர், ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே. ஸோ ஓசிசி ஏத்த கோயில் வந்து இங்கே பவுலிங்கில் இருக்காங்க, கட்டப்புலி நகர் பேட்டிங்கில் இருக்காங்க. முகேஷ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கிங் இல்லை 1 பரவாயில்ல. சாரதியனை வந்திருக்காரு, ரொம்ப நாள் ஆச்சு, வருஷ கணக்காச்சுன்னு சொல்லலாம். குட் ஷாட், பியூட்டிஃபுல் ஷாட். ஸ்டார்ட் வித் பவுண்டரி. முதல் பந்து பவுண்டரி. பெரிய லெவல்ல ஃபயர் தான், பேஸ் ஜெனரேட் பண்ணல. மீடியமா வந்து நினைக்கிற இடத்துல பந்து விழுந்துச்சான்னு செக் பண்ணி பார்த்தாருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக விழுந்துச்சு, ஆனால் கரெக்டாக அடிச்சிட்டாரு இங்கே. ஸோ ஸ்டார்ட் வித் பவுண்டரி, பாசிட்டிவ் ஷாட். கட்டப்புலி நகருக்கு. பிரேம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், டிஎஸ்பிஎல் பிரேம்னு சொல்லலாம். நல்லா ஆடி கொடுத்தா டிஎஸ்பிஎல்ல, ஆல்ரவுண்டர். ஓய்யோ, ஸ்டெம்லைன் உரசி வந்துச்சு. டாட் பால். சாரதி டு ராம். வருஷ கணக்கில் ஆச்சு சாரதி என்ன பார்த்து. ஸ்டிச் பால் நல்லா போடுவார். கல்லர் சங்கர் டீமில் மோஸ்ட்லி இருப்பார் இயர்லி டைமில், நம்ம சேனலோட இயர்லி டைமில். அஸ்ரி சான்ஸ் ஃபார் கேட்ச். சேக்கன். பிரேம் ஆட்டம் இழந்த வெளியே. பயங்கர விண்டு அந்த பக்கம், ஆப்போசிட் விண்டு என்ற முறையில் வெளியேறி கொண்டிருக்கிறார் ராம் அவர்கள். ஆஃப் சைடில் நல்ல விண்டு இருக்கிறதுனால பாலை வந்து உடம்பு விட்டு வெளியே லெக் ஸ்டம்பில் தான் போடுறாங்க. அது காற்றுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிச் ஆகி ஸ்டம்ப் லைனுக்கு வருது. ஸோ அப்போ தான் வந்து ஆஃபில் போடாமல் இருந்தால் தான் வந்து பால் ஆஃபில் ஆட மாட்டாங்க, லெக் ஸ்டம்பில் ஆடுவாங்க. ஸோ அந்த எக்ஸிக்யூஷன் தான் இந்த டெலிவரி. விக்கி நீ பேட்ஸ்மேன். பேக் ஃபுட் ஷாட். கேப்பில் போயிட்டு இருக்கு பால் ஃபாஸ்ட்டாக. பவுண்டரி போயிடுச்சு. ஸோ முதல் பவுண்டரி வருது இந்த இன்னிங்ஸ், ரெண்டாவது பவுண்டரி வருது இந்த இன்னிங்ஸில். இந்த முறை விக்கி பேட்டில் இருந்து ஒரு முடிச்சு. ஸ்கோர் 9, 1 விக்கெட் இழந்து. நீ பவுலராக இங்கே நாச்சி செகண்ட் ஓவர் போகிறதுக்கு. ஏங்கப்பா ஊர்பட்ட விண்டு. இங்கே பாரு, மண் அள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஏந்தி விட்டு 6 ஆஃபில். பேஜ் மறுபடியும் நடுவில் விழுந்துருச்சு. மறுபடியும் சேஃப் தான் முகேஷ். 1 ரன்கள் மட்டும். காற்றின் திசை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஷாட்டுங்க மறைச்சிட்டார் ஒரே மாதிரியா. நல்ல டேக்கனுங்க மாறன். ஓபனர்ஸ் 2 பேருமே இங்கே காலி. முகேஷ் வெளியேறி கொண்டிருக்கிறார் பேட்ஸ்மேன். அந்த பக்கம் கிளியர் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனந்த் ஈவில் ட்ரேடர்ஸ் நடத்தும் முதலாம் ஆண்டு. ஆமாண்ணே, என்னண்ணே சொல்லுங்கண்ணே. உள்ளூர் கிரிக்கெட்டரா? உள்ளூர் கிரிக்கெட் தான்டா பேரு. பறக்கும் படைகளா? பறக்கும், இவங்க தான் பறக்கும் படைகள். போக மாட்டான் என்ன. போடா போடா, அந்த லைவ் எடுத்துக்கிட்டாரு. நீ என்ன போங்க. வெல் பிளேட். சூப்பராக இருந்துச்சு ஷாட் பார்க்க. அவர் நல்ல ஃபீல்டிங். ரிஸ்கி ஷாட் ஸ்டம்ப் லைன்ல இருந்துச்சு. ஆனந்த் ஈவில் ட்ரேடர்ஸ் 2 ஓவர் பிள்ளை. ஸ்கோர் 12, 2 விக்கெட் இழந்து. முதலாம் ஆண்டு கிரிக்கெட். மாறன் வந்திருக்காரு நீ போலதான். இங்கே பிளாக் கேப்ஸ் டோர்னமெண்ட்டில் பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்கிட்டாரு. நல்ல வேகம் போடுவார், பேட்டிங் நல்லா ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்லாட்ல போட்டு பலகாரன்னு ஒரு அடி வாங்கிட்டாரு. முதல் பால்லே ஒரு 6. இந்த இன்னிங்ஸ்ல வர முதல் 6 வேல் பேட்ல இருந்து. கமிட்டி பால பாத்து டாப் 8 சான்ஸ் ஃபார் கேட்ச். டிராப் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம். கேட்ச் டிராப். குட் ஷாட். சான்ஸ் ஃபார். போக முடியல பாலுக்கு. 1 பவுன்ஸ் பவுண்டரி. ஸ்லாட்ல இருந்து சிந்த முறை. ஓவர் 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 25, 13 ரன்கள். இந்த ஓவர்ல 2 பவுண்டரி வந்திருக்கு. ஒரு 6, ஒரு 4 எக்ஸ்பென்சிவ் ஓவரா போயிருக்கு. 8 ரன் ரேட்னு சொல்லலாம். நல்ல ஷாட், பாடி வெயிட் கீழே போட்டாரு. ஷார்ட் பால். அனாமத்தான் அங்கே ஒரு பவுண்டரி. 1 மோர் பவுண்டரி இங்கே விக்கி பேட்டில் இருந்து. 2, 4, ஒரு 6ன்னு அவர் பேட்டில் நிறைய ரன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் இருந்தாருன்னா கிடச்சிருக்கும். நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. கேப்பில் ஸ்டாப் பண்ண முடியல. அன்னிவன் அவுட் ஃபீல்ட் இடத்துல பக்கத்தில் போய் பம்ப் ஆயிடுச்சு. 1 மோர் பவுண்டரி விக்கி பேட்டில் இருந்து. நல்ல ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்புள்ளி நகர் அணியினர். அகெயின் பாடி லைனில் ஒரு ஷார்ட் பால். ஃப்ரீ ஸ்விங் பேட்டா. 1 மோர் பவுண்டரி. இந்த ஓவரில் வர 3வது பவுண்டரி.
ஷாட்டுங்க ஸ்டெப் அவுட் பண்ணி போய் மிடில் பேட்ல இதுதான் மிஸ் ஆயிட்டு இருந்துச்சு, வந்துருச்சு. கம்ப்ளீட்டா இப்ப விண்டே இல்ல, பியூரா அப்படியே ஒரு 6. 2-6 4 நல்ல 4 ஒரு ஆட்டத்தை நிறைய ரன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். விக்கி பேட்ல இருந்து batsman. நல்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு ஸ்கோரை இப்போ வரைக்கும் தெளிவா. நான்கு ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 46. ஸ்ரீகாந்த் போலர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு க்ளீன் பால் குச்சியை பார்த்து போட்டாரு தெளிவா. வெளியேறுகிறார் பேட்ஸ்மேன். ஆல்ரெடி விக்கிக்கு கேட்ச் விட்டுருந்தாங்க ஆக்சுவலி, அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பவுண்டரிஸ். இன்சைட் எட்ஜ் விக்கெட் அகைன். குயிக்காக வந்துருச்சு, ஸ்டம்ப் லைனில் இல்லை, இங்கே உள்ள நிற்க வச்சு அங்கே ஒரு சாக்ரிஃபைஸ், ரன் அவுட். டீம் ஹேட்ரிக் லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஹைட்டாக போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போல நினைக்கிறேன். ஸ்லோயர் லிக்கட்டர் நல்ல டேக்கன். முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 2 ரன்ல போட்டார் லாஸ்ட் ஓவர். ஸோ மொத்தமாக முதல் இன்னிங்ஸ் முடிவில் 48 ஆடிருக்காங்க. 49 ரன் டார்கெட் ஃபார் ஏத்த கோயில் ஓசிசி. ராம் வந்துருக்காரு இங்கே, டிஎஸ்பிஎல் ராம் 1 ஒன்லி பவர் பிளேயர் போடுறதுக்கு. நாச்சி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கிங் எண்ணில், விக்கி நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ணில். ஆஃப் ஸ்டம்பில் 4 ஃபில்டர் க்ளோஸ் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. ஸோ ராம் டு நாச்சி, சான்ஸ் ஃபார் கேட்ச். பாலுக்கு போல 4 பேர் வச்சோம், நடுவில் போயிடுச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 2. நிறையா பந்துகளை யாக்கர் வலத்தில் போடுவார் தெளிவாக ராம். பார்க்கலாம் க்ளோஸாக போகுதா மேட்ச்னு. நெக்ஸ்ட் ஒன் அப் டு பெரிய லெவலில் விட்டு இல்லை, கிளியர் பண்ணியிருக்காரு மிட் விக்கெட் ரீஜியனில். ஸோ ஒரு 2 வந்து ஒரு 4 இங்கே இனிஷியலாகவே ஆக்சிலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நாச்சி. இந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது, காற்றும் நல்லா அடிக்குது, பக்கத்தில் பாட்டு வேறு ஓடுது. அவுட் சைட் எட்ஜ் போத்துட்டு ஓடிடுச்சு. பவுண்ட்ரி. ஸோ லக்கி பவுண்ட்ரின்னு சொல்லலாம் இந்த முறை. லாஸ்ட் 2 எக்ஸ்பெக்ட் பண்ண விட கொஞ்சம் அண்டரில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1 மோர் டாட் பால் இந்த ஓவரில். அகெயின் சேம் டெலிவரி சேம் ரிசல்ட். பேக் டு பேக் டாட் பால்ஸ் டூ இன் தி பவர் பிளே ஓவர். நல்ல ஓவர், நல்ல கம்பேக். ஸ்கோர் 11. ஒரு ஓவர் முடியல. ஏத்த கோவில் ஓசிசி விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. நல்ல ஸ்கோர். ஒரு ராக்கெட் ஷாட் ஃபாஸ்ட்டாக போச்சு. பவுண்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தம்பி பார்டர்ல இருந்தீங்க 4 போலன்னு சொல்லிட்டாங்க. பேக் ஃபுட் ஷாட் கேப்பில் போயிட்டுருக்கு. நல்ல ஸ்டாப் லாஸ்ட் மினிட்ல. நல்ல ஃபீல்டிங், பேக் டு பேக் சிங்கிள் இன்னைக்கு இருந்துச்சு. நல்ல டேக் அண்ட் பிஹைண்ட் தி ஸ்டம்ப்ஸ்ல இருந்து ஒரு ஐடியா பால் பா. இந்த மாமா அவர்களுடைய ஐடியா பால்ல ஒரு விக்கெட். இந்த மலை இருக்குல்ல, இது அப்படியே என்னை நோக்கி முன்னாடி நகர்ந்து வந்துகிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. லாஸ்ட் ஒன் அதுவும் அண்டர்ல போயிடுச்சு. டாட் பால் டூ என்ற முறையில் பேசிக் கொண்டிருக்கிறார். கன்னிக்கை 14. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 14. 2 விக்கெட்ல இருந்து இந்த ஓவர் 3 ரன்ல போட்டு போயிட்டாரு அவர் கண்ணன். வீராணி போலர் 3 ஓவருக்கு 35 ஆடணும். பிளேட் ஒரு லேட் கட், சூப்பர் ஷாட், அருமையான ஷாட். என்ன போல 2 அருமையான பேக் ஃபுட்ல போய் ஆடுற அளவுக்கு டைமிங் இல்ல. பாடி லைன்ல ஒரு ஷார்ட் பால், டாட் பால். ஷாட் எங்க போகுது பால்? பவுண்டரி. ஃபாஸ்டா போகுது. பவுண்டரி மிட் விக்கெட் ரீஜியன்ல. நல்ல ஒரு ஷாட் தெரியல. வெல் பால் பாடி லைன்ல. 1 மோர் டாட் பால் 2 இன் தி ஓவர். 2 ஓவர்கள் 28 ரன்கள். 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 21. 2 விக்கெட்ல இருந்து எஞ்சி உள்ள 2 ஓவருக்கு 28 ஆடணும். இந்த ஓவர் முக்கியமான ஓவர். மேட்ச் ஓவர் நடத்தும். வேலு இங்க மேட்ச் ஓவர் போடுறதுக்கு. ஷாட் பால வர விட்டு கரெக்டா அடிச்சாரு. வைட் லைன்ல இருந்துச்சு பால். வந்து 6. சோ மேட்ச் ஓவர்ல முதல் பால்லே ஆரம்பிச்சு ஓவர் மேல பிரஷர் போட்டுருக்காங்க. பெரிய லெவல்ல பேஸ் வரல அவருக்கு. இந்த ஓவரை யூஸ் பண்ணுவாங்களா பாத்துறலாம். சோ அந்த டீம்ல இப்போ கீப்பர் நிக்கிற விக்கி அவர் நல்லா ஆடி கொடுத்தாரு. இந்த டீம்ல இந்த விக்கி நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. விக்கி விசஸ் விக்கி.
பேக் டு பேக் போயிடு ப்ரெஷர் அந்த பவுல கரெக்டாக போட்டார் கிரீஸில் வந்து நல்ல கம்பேக். ஒய்டு திறந்து ஒரு நோ பால், கிரீஸ் நோ பால். இந்த பால் ஃப்ரீ பால், காட் சேஞ்ச் பண்ணிட்டாரு. அகெயின் லவ்லி பால் கிரீஸில், கரெக்டாக அந்த கிரீஸில் போட ட்ரை பண்ணி முன்னாடி விழுந்துருச்சு ஒரு பால். ஐயோ, ஃபஸ்ட் பால் போட்ட மாதிரியே இருந்துச்சு. ஒயிட்ல உரசி ஸ்லாட்டில். வெல் பால் கரெக்டாக போட்டார். இந்த பால் முன்னாடி இழுத்து பேட்ஸ்மேன் வாட்ச் பண்ணார் லாஸ்ட் வரைக்கும். நல்ல கம்பேக் ஃப்ரம் த போலர். ஃபுல் டாஸ் பால் கையில் போதா வெளியே போதான்னு பார்த்தா ஓடிடுச்சு, வெளியே போகலை, போயிடுச்சு. ஸ்டாப் பண்ண முடியல, செம்ம ஃபாஸ்ட்டாக போயிருந்துச்சு. ஃபுல் டாஸாக போட்டார். 4 ரன்கள். 1 ஓவர் பவுண்டரி இந்த மேட்ச் ஓவரில். பஞ்சமில்லை. 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 35. ஒரு விக்கெட் இழந்து இன்ஜூரியில் ஒரு ஓவருக்கு 14 ஆடணும். மேட்ச் ப்ரெஷராக போயிட்டுருக்கு இப்போது. முகேஷ் வந்திருக்காரு லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு. ஒரு ஓவருக்கு 14 ஆடணும். ஃபர்ஸ்ட் ஒன் பேக் ஃபுட் அரவுல், டைமிங் இல்லை. ஸ்டார்ட்ஸ் வித் சிங்கிள். 5க்கு 13. ஸ்லோயரா ஃப்ளைட்டரா கிரீஸ் லைன்ல ரன் அவுட் பண்ணல. என்ஜியூல 4 பாலுக்கு 12 ஆடணும். ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய பவுண்டரி தேவைன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு மேட்ச். 2 பேட்ஸ்மேன்ஸுமே பவுண்டரி அடிச்சிருக்காங்க இந்த மேட்ச்சில். போன பால் ஆக்சுவலாக சம பால் ஃப்ளைட்டராக எடுத்துகிட்டு வந்து ஸ்லோயரா கிரீஸ்லேயே போட்டார் தெளிவாக. 4க்கு 14. ஷாட் பாட்டம் ஆஃப் த பேட்ல, மிடில் ஆஃப் த பேட்ல பட்டுருச்சு. காத்தே நல்ல டிஸ்டன்ஸ் எடுத்து போயிடுச்சு. 3 பந்துக்கு ஒரே ஹிட். எஸ், 6 ரன். 3 பந்து ஒரு ஹிட். என்ஜியூல 3 பாலுக்கு 6 ரன் தேவை. அது நடக்கும். விண்ட் இப்போ பயங்கர ஃபேவரா இருக்கு. ஆஃப் ஸ்டம்ப்ல லெஃப்டி உள்ள இருந்தா செம்மையா இருக்கும். லெஃப்டி உள்ள இருந்தா பயங்கர ஃபேவரா இருந்திருக்கும். 3 பால்ல ஒரு பால் இருக்கு. ஒரு பால செலக்ட் பண்ணி அடிச்சா போதும் கரெக்ட்டா. ஷாட்டிங்க ஸ்லாட்லயே போட்டார் கொண்டு அந்த அல்வா மாதிரி. ஸ்லோயரா ஃளைட்டரா கிரீஸ்ல ட்ரை பண்ண பால் ஸ்லாட்ல விழுந்துச்சு. விக்கி வெல் பிளேட். 2 பால்ல மேட்ச் முடிஞ்சு.